இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரவா லட்டு செய்யறதுக்காக நான் ஒரு பேன்ல 1 ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதும் முந்திரி பருப்பு ஒரு 10 வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் போல் திராட்சை சேர்த்து நல்லா இதை வறுத்துக்கலாம். நம்ம சிம்மில் வச்சு வறுக்கும் பொழுது அது சீக்கிரமாகவே நமக்கு பொரிஞ்சிரும். இப்போ முந்திரி திராட்சை நல்லா செவந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு அழகு போல் நம்ம ரவையை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து 200 கிராம் அளவுக்கு ரவை. இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து இந்த நெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். ரவை வந்து இது ஏற்கனவே வறுத்த ரவை தான், ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவா லட்டு செய்யும் போது அந்த ரவை வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு இந்த நெய்யில் வறுத்துக்கணும். நான் வந்து நல்லா வறுத்துட்டேன். ஒரு 3/4 அழகு போல் சர்க்கரை சேர்த்துடலாம். ஏலக்காய் ஒரு சிட்டிகை சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து சர்க்கரை வந்து ரவையில் ஃபுல்லாக நல்லா கலந்துருச்சு. இந்த டைமில் நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கிறத இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ நம்மளுடைய ரவா லட்டு மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த ரவா லட்டு மிக்ஸோட கொஞ்சம் போல் சுடு தண்ணி கலந்துக்கலாம். கலந்துட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம பால் சேர்த்தும் வந்து நம்ம உருண்டை பிடிக்கலாம். ஆனால் பால் சேர்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து வைக்க முடியாது. நம்ம சுடு தண்ணி சேர்த்தோம்னா இது வந்து ஒரு 10-15 நாள் கூட நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் போல் சுடு தண்ணி சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுருங்க ஒரு ஸ்பூன் வச்சு. ஏன்னா சூடாக இருக்கும். நம்ம வெதுவெதுப்பான சூடு இருக்கும்பொழுது நம்ம ரவா லட்டை பிடிச்சிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது, நம்ம வந்து ரவா லட்டாக பிடிச்சிடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.